தெரியல, அங்கே தான் சாப்பிட்டு நாங்கள் எல்லாம் வெளியே வந்துட்டு காஃபி குடிச்சிட்ருக்கோம். ஹலோ கைஸ், எப்படி இருக்கீங்க எல்லாரும்? இது உங்கள் தமிழ் சிங் அண்ட் வெல்கம் பேக் டு another வீடியோ. இன்னைக்கு வந்து we are going out to பாண்டிச்சேரி. நீங்கள் பார்த்துருப்பீங்க ப்ரீவியஸ் vlogல எங்களோட ரிலேட்டிவ்ஸ் வந்திருந்தாங்க. அதுலேருந்து எங்கள் அண்ணா எங்கள் மாமி போயிட்டாங்க. பட் எங்கள் மாசி எங்கள் கூட தான் இருக்காங்க. மாசி யாரை சொல்லுவோன்னா எங்கள் அம்மாவோட சிஸ்டரை நாங்கள் மாசி சொல்லுவோம். தமிழில் என்ன சொல்லுவோம் தெரியல கைஸ். தமிழில் என்ன சொல்லுவோம் ப்ளீஸ் கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். உங்கள் அம்மாவோட சிஸ்டரை நம்ம தமிழில் என்ன சொல்லுவோன்ட்டு எனக்கு ப்ளீஸ் கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள் கைஸ். எனக்கும் தெரிய மாட்டேங்குது. மேபி அந்த வேர்டு எனக்கு தெரிஞ்சதுன்னா ஐ வில் ரிமெம்பர். ஓகே, இதுதான் சொல்லுவாங்கன்ட்டு. பட் தென் கைஸ், இன்னைக்கு செம்ம இன்ட்ரெஸ்டிங் டேயாக இருக்க போது. ஸ்டே டியூன்டாக இருங்க அண்ட் இட்ஸ் கோயிங் டு பி ரியலி ஃபன். இப்போ இன்னைக்கு நான் ரெடி ஆகிட்டேன். டைம் இஸ் 7:40. 7 o'clock ரெடி ஆகிட்டு கிளம்புற மாதிரி இருந்தது. பட் இட்ஸ் ஆல்ரெடி ரன்னிங் லேட். கீழே போயிட்டு பார்க்கலாம் எல்லோரும் ரெடி ஆகிட்டாங்களா இல்லையா, இல்லை நம்ம தான் வந்துட்டு ரொம்ப லேட்டாக இருக்கோமா, இல்லை எல்லோரும் லேட்டாக தான் இருக்காங்களா. கைஸ், வினி ரெடி ஆகிட்டா, அப்பாவும் ரெடி ஆகிட்டாங்க, மாசியும் ரெடி ஆகிட்டாங்க. ஸோ நான் சொன்னேன்ல கைஸ், வந்திருக்காங்க, மாசி தான் வந்திருக்காங்க எங்கள் ஊர்லேருந்து. பெரியமா கமெண்ட்ஸில் நீங்கள் ஆனால் கூட பண்ணி சொல்லுங்கள் பெரியமா தானே, பிகாஸ் ஐ ரிமெம்பர். இப்போ அப்பா சொல்லிட்டாங்கன்னா எனக்கு ஞாபகம் வந்துருச்சு. நான் எல்லாரையும் சொல்லியிருந்தேன், கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள். ஏன்னா எனக்கு அந்த டைமில் கிளாஷ் ஆகலை, மேலே இருக்கும்போது எனக்கு கிளாஷ் ஆகலை. லைக் பெரியமா தான் சொல்லுவாங்கன்ட்டு. அம்மா கூட ரெடி ஆகிட்டாங்க கைஸ். பாட்டி மட்டும் வாஷ்ரூம் போயிருக்காங்க. அவங்க வந்த கட்டுது வில் பி ஃபைன் டு லீவ். ஜஸ்ட் டீ சாப்பிட்டு கிளம்ப வேண்டியது தான். இப்போ தான் இடியாப்பம் கொலா போட்டு வந்துட்டு யாரோ விற்றுட்டு போயிருந்தாங்க கைஸ். சத்தமாக சொல்கிறேன், அவனை நிப்பாட்டிட்டு 2 இடியாப்பம் வாங்கி சாப்பிடணும்னு தோணுச்சு. பட் இட் இஸ் ஆல்ரெடி லேட். 8 o'clock ஆயிடுச்சு. கிளம்ப வேண்டியது தான். வி ஆர் ஆல்ரெடி ரன்னிங் லேட். உடனே நான் வண்டியை செட் பண்ணிட்டு கிளம்ப வேண்டியது தான் வெளியே. பட் ஆக்சுவலி கைஸ், வண்டி நாங்கள் என்ன யோசிச்சுன்னா க்ளீன் பண்ணிவிடுவோம், நல்லா இது பண்ணிவிடுவோம் அப்படின்னு சொல்லி யோசித்தோம். பட் வண்டி வந்து எங்களால் ஃபுல்லாக க்ளீன் பண்ண முடியல பிகாஸ் வி டிடன்ட் ஹேவ் டைம். பட் ஆமாம் கைஸ், கண்டிப்பாக போயிட்டு எப்படி போகிறப்போ வந்து வண்டி வெளியிலேருந்து பார்க்குறதுக்கு க்ளீனாக தான் இருக்குது. திருப்பியும் வந்த கட்டு நாங்கள் வண்டியை நல்லா வாஷ் பண்ணிடலாம். கைஸ், நான் என்னோடய ஷர்ட் மாற்றிட்டேன் பிகாஸ் கொலாப்புட்டே ஐ விஷ் ஐ குட் ஹேவ் இட். பட் கைஸ், நான் என் ட்ரெஸ் மாற்றிட்டேன் பிகாஸ் என் ட்ரெஸ்ஸில் வந்து அஸ்மின் வந்து பால் கொட்டிட்டான். கைஸ், சாப்பிட்டா வந்துருக்கோம் ரெஸ்டாரண்ட்டில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்காக. அம்மா எங்கே எங்கே அதோ இருக்கு, இங்கே இருக்காங்க கைஸ். பாட்டி என்ன சாப்பிட்றீங்க? இட்லியா, தோசையா? தோசை, மசாலா தோசை, பிளேன் தோசை? ரவா தோசை கேட்குறா கைஸ். நான் சாப்பிட்றேன் இட்லி. இது பாட்டி வந்து அவங்க பாதியிலேருந்து தோசை கொடுத்துட்டாங்க. அப்பா பொங்கல், ஹாப்பி வந்து மசாலா தோசை, வின்னி வந்து ரவா தோசை ஆர்டர் பண்ணிருக்காங்க, வரல வந்து. அம்மா வந்து தோசை, மாசிஜி வந்து அம்மாவோட சிஸ்டர் வந்து பூரி அண்ட் பாட்டி வந்து தோசை. கைஸ், இந்த டிரான்ஸ்ஃபார்மருக்கு அங்கே ஒரு ரெஸ்டாரண்ட் தெரியல, அங்கே தான் சாப்பிட்டு நாங்கள் எல்லாம் வெளியே வந்துட்டு காஃபி குடிச்சிட்ருக்கோம். வினி, நீ மட்டும் தான் ரவா தோசை சாப்பிட்டல, எப்படி இருந்தது டேஸ்ட்டு? ஆமாம், இல்லை வெஜிடபிள்ஸ்லாம் போட்டிருந்தாங்க, அதில் ஆனியன் போட்டிருந்தாங்க, அப்புறம் பிளாக் பெப்பர் போட்டிருந்தாங்க. காஃபி குடிங்க ஃப்ரெண்ட்ஸ். தோசை இல்லை இட்லி சாப்பிட்றதுக்கப்புறம் ஃபில்டர் காஃபி குடிக்கணும். பட் இது என்னன்னா வீட்டில் இருந்து ப்ரூ காஃபி போட்டுட்டு வந்தாங்க. ஸோ ஃபில்டர் காஃபி ஃபீலிங் வர மாட்டேங்குது. கைஸ், நாங்கள் திருப்பியும் ஒரு பெட்ரோல் பங்க்கில் வந்து நின்று இருக்கோம் இங்கே. தட் இஸ் பிகாஸ் நாங்கள் கிளம்பும் போது பெட்ரோல் வந்து சுத்தமாக இல்லை வண்டியில். ஸோ நான் ஜஸ்ட் 800 rupeesக்கு போட்டேன் பெட்ரோல். பட் ஐ திங்க் வி ஹவ் கிராஸ்ட் 100 kilometers. இப்போ கூட பெட்ரோல் வந்து ரிசர்வில் போயிடுச்சு டோட்டலாகவே. சரி, அதனால் ஏன் ரிஸ்க் எடுக்கணுன்ட்டு நான் வந்து ஃபஸ்ட்டு வண்டியில் பெட்ரோல் போட்டேன் இங்கேருந்து. அண்ட் 500 rupees போட்டிருக்கேன். மெயின் மோட்டிவ் என்னதுன்னா, அங்கே போயிட்டு பாண்டி போயிட்டு அங்கே வந்து டேங்க் ஃபுல் பண்ணோம் கைஸ். தட் இஸ் தி மெயின் மோட்டிவ். ஸோ அது வரைக்கும் எவ்வளோ கம்மியாக இங்கேருந்து பெட்ரோல் போயிட்டு போக முடியுமோ சென்னையிலேருந்து, அதான் போட்டுட்டு போகிறோம். மீதி வினி தூங்கிட்டு இருக்கா, அங்கே மாசி தூங்கிட்டு இருக்காங்க. பாட்டி அண்ட் ஹாப்பி வந்து இவனோட டைப்பர் சேஞ்ச் பண்ணுறாங்க கைஸ். பையனோட டைப்பர் சேஞ்ச் பண்ணுறாங்க அஸ்மிந்து. அண்ட் அப்பா வந்து நின்று வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. பாண்டிச்சேரிக்கு வந்துட்டு நாங்கள் இந்த இது ஹையர் பண்ணிட்டோம். இது என்ன சொல்லுவாங்கப்பா? வீல் சேர். மறந்து போயிடுச்சு. ஸோ தட் பாட்டியை வந்து இங்கே நாங்கள் ஃபுல்லாக உட்கார வச்சு சுற்ற வைக்கலாம். பிகாஸ் பாட்டிக்காக ரொம்ப கஷ்டமாக இருக்கும் இல்லைன்னா நடக்கிறது.
வண்டி வந்து ரொம்ப தூரமாக பார்க்டாக இருக்குது. அவங்க என்ன சொன்னாங்கன்னா கிட்டே போட்டுருங்க, பாட்டி அவ்வளோ நடக்கணும், நீங்கள் ஏன் அவ்வளோ நடக்கிறீங்க அப்படின்னு சொல்லி. ஸோ அவங்க என்ன சொன்னாங்கன்னா நீங்கள் வண்டி கிட்டே பார்க் பண்ணிடுங்க, அங்கே பார்க்கிங் இருக்குது. பட் நிறைய வண்டி உள்ளே போயிடுச்சு. ஸோ ஐம் நாட் ஷுர் அங்கே பார்க்கிங் கிடைக்குமா இல்லையா. பட் நம்ம எவ்வளோ சீக்கிரமாக முடியுதோ அவ்வளோ சீக்கிரமாக போயிட்டு பார்க்கிங் பண்ணிடலாம், ட்ரை பண்ணலாம் கிடைக்குதா இல்லையான்ட்டு. பார்க்கிங் இருக்கிற ஸ்பாட் வந்து சூப்பராக இருக்குதோ பாருங்கள் guys. ஃபுல்லாக பின்னாடி பீச் தான். பீச் கூட இல்லை, இது ஆக்சுவலி பேக் வாட்டர்ஸ். இங்கே தான் போய் பீச்சில் கனெக்ட் ஆகும். இது கிடைச்சிச்சு கைஸ் பார்க்கிங் கிட்டியே. போட்டிங்காக போய் கேட்கலாமா? போட்டிங் பண்ணுமா நீ? காயாக்கிங்கா? காயாக்கிங் பண்ணிட்டு என்ன பண்ண? நீ ஆல்ரெடி பண்ணிட்டல ஒரு வாட்டி. ஸோ நீ ஸ்பீட் போட் ட்ரை பண்ணு. ஐயோ ரொம்ப ஸ்பீடாக இருந்துச்சு. ட்ரை பண்ணலாம் பட் ரொம்ப ஸ்பீடாக இருக்கு. காய்ஸ் உங்களுக்கு கிளாஸ் காமிச்சிருக்கேன்ல எவ்வளோ ஸ்பீடாக இருக்குது பாருங்கள் அந்த ஸ்பீட் போட்ஸ்லாம். ரொம்ப ரிஸ்கியாக இருக்குது, பயமாக இருக்குது. வேறு ஒரு வேளை போச்சுன்னா நாங்கள் டேரெக்டாக ட்ரை பண்ணலாம். பட் எக்ஸ்ட்ரா ட்ரெஸ்லாம் எடுத்துகிட்டு வரல, வெளியில் ட்ரெஸ் ஆகிட்டு வேண்டாம். நீ ட்ரையும் பண்ண வேண்டாம், ஒன்றும் பண்ண வேண்டாம். நம்ம ஸ்பீட் போட் வின்னி செம ரிஸ்கி. காயாக்கிங் அதுக்கு மேலே ரிஸ்கி. காயாக்கிங் நீ பண்ண போற, நான் பண்ண மாட்டேன். காயாக்கிங் எனக்கு வேண்டாம். ஸ்பீட் போட்டை நீ தான் பண்ண போற, நான் பண்ண மாட்டேன். நான் பண்ண மாட்டீங்களா? எனக்கு இங்கே தான் கரெக்டாக இருக்கும். நம்மளுக்கு இந்த பீச்சே கரெக்ட் இல்லை வயசு. இதுக்கு மேலே நம்மளுக்கு என்ன வேணும்? பாட்டி கரெக்டு தானே? கரெக்டு தானே? கரெக்டு. நம்ம ஹீரோயின் உட்கார்ந்துருக்காங்க. ஆமாம், ஆர் கியூட்டஸ்ட் ஹீரோயின். கைஸ் இங்கே கோபி 65 அண்ட் கோபி மஞ்சூரியன் கூட இருக்கு. கைஸ் சண்டே ஆயிடுச்சுங்க. அந்த ஸ்கூல் காலேஜ் பசங்களோட இவங்க சண்டை போடுறாங்க கைஸ். பிகாஸ் அந்த பசங்க வந்து ரொம்ப தண்ணிக்குள்ளே போயிருந்தாங்க போல். சண்டை ஆயிடுச்சுங்க ஃபுல்லாகவே. காய்ஸ் செம்ம சண்டை ஆயிடுச்சு காய்ஸ், பயங்கர சண்டை ஆயிடுச்சுங்க. என்னென்னலாம் பண்ணுறாங்க பாருங்க. ஓடா பாய் ஸ்டிக் எடுத்துட்டு செம்ம சண்டை போடுறாங்க காய்ஸ். பசங்க குடிச்சிட்டு சண்டை போட்டுருந்தாங்க லைஃப் கார்ட்ஸோட. பட் தென் காய்ஸ் 4 மணி ஆயிடுச்சு. நாங்கள் இப்போ கிளம்பலாம். இங்கேருந்து அடுத்த டெஸ்டினேஷனுக்கு போகலாம். எங்கே போகலாம் வாங்க காமிக்கிறோம். ஹாப்பி லஞ்சை சாப்பிடல, நூடுல்ஸும் விட்டா அப்படியே. ஹாப்பி என்ன சாப்பிட்றேன்? சுகர் கேன் ஜூஸா? சுகர் கேன் ஜூஸ் ஆல்ரெடி பண்ணிட்டு இருக்கா. இதில் சுகர் கேன் ஜூஸ் வேறு வேணுமா இவங்களுக்கு? ஹாப்பி நம்ம நெக்ஸ்ட் எங்கே போகிறோம் தெரியுமா? எங்கே? நெக்ஸ்ட் வந்து நாங்கள் ப்ரோமனேட் பீச் போகிறோம், ராக் பீச். லாஸ்ட் டைம் வாஃபிள் சாப்பிட்டோம்ல, வாஃபிள். இப்போ போய் சாப்பிடலாம் வாஃபிள். சாப்பிடலாம் வாஃபிள். சாப்பிடலாம். கைஸ் அவளுக்கு புரியல, நான் ஆக்ஷன் பண்ணி காமிச்சு அவளுக்கு புரிய வைக்கிற தமிழில். வாஃபிள் புரியுது அவளுக்கு, சாப்பிடலாம் இது மட்டும் நல்லா தெரியும் அவளுக்கு. கரெக்டா? நீ என்ன பண்ண வந்த? டீ வாங்க வந்தியா? ஓகே, ஸோ பஜ்ஜி அண்ட் டீ செம்ம காம்பினேஷனாக இருக்க போகுது. இல்லை டீ இப்போ நானும் அப்பாவும் குடிக்க போகிறோம். ஈவினிங் 5 மணி ஆயிடுச்சு. அண்ட் நாங்கள் வந்து இப்போ இருக்கோம் இங்கே பேரடைஸில் தான் இருக்கோம் பாருங்க guys. நாங்கள் வந்து அட்லீஸ்ட் ஒரு 2 hours 2.5 hours நாங்கள் ஸ்பெண்ட் பண்ணாட்டு பார்த்தோம். 7 o'clock நாங்கள் கிளம்புற மாதிரி இருக்குது ஃப்ரம் ப்ரோமனேட் பீச். பட் தெரியல என்ன ஆக போகுது. அப்போ அங்கே 1.5 மணி நேரம் அந்த மாதிரி தான் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன் நான். அப்பா நாங்கள் வாக் போயிட்டு வரலாம். அங்கே இருக்கோம்.
போயிட்டு அவங்க அம்மா கிட்ட இருக்காங்க. அம்மா இருக்காங்க கைஸ். அம்மா வந்து இங்கே தான் உட்கார போகிறாங்க. பாட்டி அம்மா நீங்கள் வரீங்கல்ல? ஆ ப்ரொமனேட் பீச் வந்தோம். பட் வந்ததுலேருந்தே அஸ்மின் ரொம்ப அழுதுந்தான். ஸோ அவன் அழுதுறதுனால நான் ரொம்ப vlog பண்ண முடியல. பட் தென் இப்போ நாங்கள் வந்து சிக்கன் பர்கர் சாப்பிட்றதுக்கு வந்திருக்கோம். கிட்ட இன்றைக்கி எல்லாம் நிறைய கடை வந்து க்ளோஸ்டாக தான் இருக்குது. தெரியல ஏன், பட் நிறைய கடை க்ளோஸ்டாக இருக்குது. சடனாக இந்த ஒரு ஃபுட் கோர்ட் ஓப்பனாக இருந்ததுனால நாங்கள் உடனே வந்துட்டு சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். பிகாஸ் செம்ம பசியில் இருந்தோம். நாங்கள் இங்கே சாப்பிட்டு நாங்கள் அப்பாக்காக கூட எடுத்துகிட்டு போனோம் கைஸ். ஹஸ்பண்ட் வந்து இப்போ நல்லா தூங்கிட்டான் கைஸ். இப்போ தான் பாப்பாவை தூக்கிட்டு வந்திருந்தேன்னா செம்ம பேக் பெயின் ஆயிடுச்சு. சடனாக என்னாச்சு தெரில, பட் செம்ம பேக் பெயினாக ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஹார்ட்லி ஒரு 5 மினிட்ஸ் அங்கேருந்து தூக்கிட்டு நான் இங்கே வந்திருப்பேன். பட் செம்ம பெயின் வர ஆரம்பிச்சிருச்சு. என்னால் 2 நிமிஷத்துக்கு இங்கேருந்து வாஃபிள் வாங்க போனோம், அது கூட வாங்க போக முடியல கைஸ். அந்தளவுக்கு பெயின் சடனாக ரைஸ் ஆயிடுச்சு. பட் எப்படியோ அப்பா அம்மா கிட்டலாம் வந்து சேர்த்துட்டோம். அது வரைக்கும் சந்தோஷம். அப்பா மினி வாஃபிள் ஆர்டர் பண்ணிட்டியா? பண்ணியாச்சா காய்ஸ்? இவ வந்து எல்லா பிளேஸ் தான் கலெக்ட் பண்ணிகிட்ருக்கா. லைக் லெட் இட் பி. இப்போதைக்கு எவ்வளோ கலெக்ட் பண்ணியிருக்கேன்? சிங்கப்பூர் கலெக்ட் பண்ணியிருக்கேன். ஏற்காடு இருக்கு. ஏற்காடு இருக்கா? ஏற்காடு இருக்கு. பாண்டிச்சேரி எடுத்துட்டு போறேன். இதுதான் இருக்கு இப்போதைக்கு. ஜஸ்ட் ஸ்டார்டட். 3 கலெக்ட் பண்ணியாச்சு கைஸ். பாண்டிச்சேரி, ஏற்காடு அண்ட் சிங்கப்பூரில். சிங்கப்பூர் guys, so the Pondicherry trip is over. நாங்கள் இப்போ கிளம்புறோம். எங்கே கிளம்புறோன்னா our home now. ஏன்னா பாட்டிக்கு வந்து ரொம்ப சில்லுன்னு இருக்குது. அவங்க ரொம்ப she was feeling very cold. ஸோ அதனால் நான் வந்து ஃபஸ்ட்டு வண்டி எடுத்துகிட்டு வர போகிறேன். பிகாஸ் எல்லாருமே பின்னாடி பொறுமையாக வந்துடுவாங்க. நான் அது வரைக்கும் பார்க்கிங்லேருந்து வண்டி எடுத்துகிட்டு வந்துடுவேன். பட் வில் மிஸ் திஸ் பிளேஸ் கைஸ். இட் வாஸ் அன் ஆசம் பிளேஸ் டு பி. செம்ம வியூவிங் இருந்து பாருங்க. ஹலோ சார். हाँ जी सर. हेलो. बाय बाय. बाय बाय. இங்கே வண்டிஸ் கூட எடுத்துகிட்டு வரதுக்காக ப்ரோஹிபிட்டட் கைஸ். பாருங்கள் இந்த மாதிரி பேரியர்ஸ் போட்டு வச்சுப்பாங்க. ஸோ தட் நீங்கள் வந்து இதுக்கு மேலே கார் எடுத்துன்னு வரக்கூடாது. அங்கேயும் பேரியர் போட்டிருப்பாங்க, இங்கேயும் போட்டிருப்பாங்க, இந்த இடத்துலையுமே. பிகாஸ் இதுக்கு மேலே கார்ஸ் அலவுட் இல்லை. பார்க்கிங்னா இங்கேருந்து லெஃப்ட் போயிட்டு தான் பார்க்கிங் பண்ணோம். கைஸ் ஃபைனலி வி ஹவ் ரீச்ட் ஹோம். எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது தெரியுமா? த டைம் இஸ் 11:20 PM அண்ட் இப்போ தான் நாங்கள் வந்து வீட்டுக்கு சேர்ந்துருக்கோம் கைஸ். செம்ம டயர்டாக இருக்குது. ஸோ வித் தேட் செட் கைஸ், உங்களுக்கு இந்த vlog பிடிச்சிருந்ததுன்னா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோவை அண்ட் என்னை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ தட் இந்த மாதிரி vlogs ரெகுலராக உங்களுக்கு கிடைச்சிட்டே இருக்கும். Thank you so much for watching until here guys. I wish you have a good day. See you in the next video. Take care. Bye bye.